Hi students, Unit 8 Statistics and Probability Exercise 8.1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அன்குரூப்டு டேட்டாக்கு எப்படி பார்த்துட்டோம்னு தெரியும். இப்போ நம்ம குரூப்டு டேட்டாக்கு பார்க்க போகிறோம். ஸோ குரூப்டு டேட்டான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிவன் கொஷினில் இந்த பாக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் எஃப்னு 2 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதுதான் குரூப்டு டேட்டா. ஸோ நம்ம அன்குரூப்பில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஃபார்முலா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்த்து போனால் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணும், எஃப்னு சேர்த்துக்கணும். கூட எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் என்ன யூஸ் பண்ண போகிறதுல கேபிட்டல் என் தான் யூஸ் பண்ண போகிறோம். அன்குரூப்டில் நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்க சம்மேஷன் எக்ஸ் பை என்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம குரூப்புக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் எஃப், இதோட என்ன பண்ணிக்கணும், எஃப்பும் சேர்த்துக்கணும். ஸ்மால் லெட்டர் எனுக்கு பதிலாக கேபிட்டல் என். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற எல்லா ப்ராப்ளத்துலையுமே குரூப் டேட்டாக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் எஃப் பை கேபிட்டல் என் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சேம் அதே மாதிரி தான் அன்குரூப்பில் என்ன ஃபார்முலா இருக்கோ இதில் எல்லா ஃபார்முலாக்கும் என்ன எக்ஸ்ட்ரா வரும், எஃப். எஃப்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி எல்லாத்துலையும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். கேபிட்டல் என்னால் நமக்கு என்னன்னு தெரியும், எஃப் வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது. ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க எக்ஸ் பாருக்கு. ஸோ ப்ராப்ளத்துக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 10. The rainfall recording in a various places of a 5 district. 5 districtsல என்ன பண்ணியிருக்காங்க, ரெயின்ஃபால் எவ்வளோ வந்து ஃபால் ஆகுதுன்றதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் வந்து 5 சென்டிமீட்டர், ஒரு நாள் சென்டிமீட்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் மில்லிமீட்டர் கொடுக்குறாங்க. ஒரு நாள் 45 சென்டிமீட்டர், இன்னொரு நாள் 50 சென்டிமீட்டர். ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக தான் மழை பெய்யும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல பாருங்க, 5 டிஸ்ட்ரிக்ட் இன் எ வீக். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, செக் பண்ணியிருக்காங்க. ஆர் கிவன் பிலோ ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன்ஸ் சிக்மா தான் நமக்கு. ஸோ ரெயின்ஃபால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தாலே எப்பவுமே மேலே இருக்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தான் நமக்கு என்னது, எக்ஸோடு கொடுத்துருக்க மாட்டாங்க, நாம தான் எடுத்துக்கணும். செகண்ட் ஒன் தான் நமக்கு என்னது, எஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ நாமள தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 45 மில்லிமீட்டர், 50, 55, 60, 65, 70. ஸோ ரெயின்ஃபாலை மில்லிமீட்டரில் நமக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் பிளேசஸில். ஸோ எவ்வளோ பிளேசஸ்ன்னு கேட்டிருக்காங்க, 5, 13, 4, 9, 5, 4. ஸோ இந்த மாதிரி என்ன பிளேஸில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு நமக்கு பாக்ஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல ஜென்ரல் வேல்யூஸ் தான் இது. நம்ம இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இருக்கிறது மீன் மெத்தட், அஷ்யூம்டு மீன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரெண்டு தான் யூஸ் பண்ணணும். ஸ்டெப் டிவியேஷன் வரும்போது நம்ம கிளாஸ் இன்டர்வல் இருக்கணும், 10 to 20 இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் ஸ்டெப் டிவியேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் இப்போ இங்கே இல்லை. அப்போ நம்ம கண்டிப்பாக மீன் மெத்தட் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அஷ்யூம்டு மீன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மீன் மெத்தட் தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ அதான் நான் இதுலையும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மீன் மெத்தட் ஃபார்முலா எழுதியிருக்கேன். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என். ஸோ இதுக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ்எஃப் பை கேபிட்டல் என். ஸோ இதுக்கு பாக்ஸ் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூ நமக்கு என்னது, எக்ஸ். செகண்ட் ஒன் நமக்கு என்னது, எஃப்னு எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, சம்மேஷன் எக்ஸ் எஃப். ஸோ இப்போ எக்ஸ் எஃப்யும் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் எஃப் மல்டிபிள் இருக்குது, அதுக்கப்புறம் தான் சம்மேஷன் பண்ண முடியும். அதுக்காக நமக்கு என்ன தேவை, எக்ஸ் எஃப்யும் ஒரு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டு சேர்த்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும். டி ஃபார்முலா நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இதை கண்டுபிடிச்சா தான் முடியும். ஸோ எக்ஸ் பாருக்கு நான் இங்கே பிளேஸ் விட்டுறேன். அதுக்கப்புறமா நமக்கு என்ன தேவை பாருங்க, எஃப் டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியுமா, எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ எஃப் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் ஆர்டராக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க, அசெண்டிங் ஆர்டரில் தான். 45, 50, 55, 60, 65, 70. ஸோ எக்ஸ் வேல்யூஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி செகண்ட் பாக்ஸ் எழுதியாச்சு. 5, 13, 4, 9, 5, 4. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிலாம் நீங்கள் ஆர்டராக எழுதுனா எதுவும் மாற்றக்கூடாது. 45னா அதுக்கு 5 தான். ஸோ அதான் ஆர்டர் தான் எழுதணும். இதில் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ண தேவையில்லை. இந்த பாக்ஸ் வேல்யூ நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே ஆர்டர் தான் எழுதணும். ஸோ எழுதியாச்சு. எக்ஸும் எஃப்பும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். 45 into 5, 50 into 13, 55 into 4, 60 into 9, 65 into 5, 70 into 4. ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ நம்ம எக்ஸும் எஃப்பும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 45 into 5, 225, 50 into 13, 650,
55 into 4, 220, 60 into 9, 540, 65 into 5, 325, 70 into 4, 280. ஸோ இப்போது XF ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிக்க பாருங்கள், சம்மேஷன் XF XF மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன் பண்ணணும். சம்மேஷனாக ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது ஃபுல் வேல்யூஸையும் ஆட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர்ஸ் வரும்னா, இது ஃபுல்லாக நம்ம எப்படி எழுதணும், சம்மேஷன் XFன்னு எழுதணும். ஃபுல்லாக ஆட் பண்ணால் 2240. நெக்ஸ்ட் நமக்கு என்ன பாருங்க, கீழே கேபிட்டல் N. ஸோ கேபிட்டல் N நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் N கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா சம்மேஷன் F ஃபுல்லாக ஆட் பண்ணது கேபிட்டல் N. ஸோ அப்போ F ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். சம்மேஷன் F இங்கே பிளேஸில் நான் ஃப்ரெண்டில் தள்ளிடுறேன். ஸோ இந்த 5 + 13 + 4 + 9 + 5 + 4. ஸோ இது ஃபுல் வேல்யூஸ் F வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 14 வரும். ஸோ நான் அதையும் எழுதிட்டேன். இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட் பண்ண வேண்டாம். நான் இந்த இடத்துல பாக்ஸுக்கு கீழே கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா பாக்ஸுக்கு அப்புறம் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் பாருக்கு ஃபார்முலா சம்மேஷன் XF by கேபிட்டல் N. ஸோ சம்மேஷன் XF நம்ம கண்டுபிடிச்சது 2240 by கேபிட்டல் N ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். சம்மேஷன் F ஈக்குவல் தான் நமக்கு என்னது, கேபிட்டல் N. ஸோ கேபிட்டல் N நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னன்னா 14 சொல்லிட்டு, அந்த 14 நான் என்ன பண்ணிடுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0 0 கேன்சல், 2 2s are 4, 1 2 is 2, 1 2 is 2, 2 2s are 4. மறுபடியும் இன்னும் 2 இருக்கு. ஸோ 1 2 is 2, 5 2s are 10, பேலன்ஸ் 1 இங்கே இருக்கும், 6 2s are 12. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 56. ஸோ எக்ஸ் பார் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்மளோட பாக்ஸ் வேல்யூக்காக. ஸோ இதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் பார் D ஈக்குவல் டு X மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 56. ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவோட என்ன பண்ண போகிறோம், மைனஸ் 56 சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 45 மைனஸ் 56 மைனஸ் 11, பிக்கஸ்ட் நம்பர் இதுதான். 50 மைனஸ் 56 மைனஸ் 6, 55 மைனஸ் 56 மைனஸ் 1. ஸோ இதுக்கப்புறம் வேல்யூஸ்லாம் பிக்கஸ்ட் வேல்யூ தான் கம்பேர் பண்ணும்போது 60 மைனஸ் 56ன்றது இதுதான் பிக்கஸ்ட்டு. ஸோ ப்ளஸ் 4, 65 மைனஸ் 56 9, 70 மைனஸ் 56 14. ஸோ ஃபுல்லாக இதை கேல்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், D ஸ்கொயரு. ஸோ அப்போது 11 11 சார் ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 11 11 சார் 121, 6 6 ஆர் 36, 1 1 சார் 1, 4 4 சார் 16, 9 9 சார் 81, 14 into 14 196. ஸோ இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், FD ஸ்கொயர். Fவும் D ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ F வேல்யூ ஃபுல்லாக இங்கே இருக்குது, D ஸ்கொயர் ஃபுல்லாக இங்கே இருக்குது. 5 into 121, 13 into 36 தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 into 121 605. அடுத்து 13 into 36 468. நெக்ஸ்ட் ஒன் 4 into 1 4. அடுத்தது 9 into 16. ஸோ 9 into 16 144. அடுத்து 5 into 81. ஸோ 5 into 81 405. 4 into 196 784. ஸோ ஃபார்முலாக்கு நமக்கு என்ன தெரியும் பாருங்க, சம்மேஷன் FI DI ஸ்கொயர். ஸோ இதான் FI DI ஸ்கொயர் பண்ணி ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும், சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். சம்மேஷன் FD ஸ்கொயர். ஸோ இதுதான் கீழே ஐனா ஃபுல் வேல்யூ தான் ஒவ்வொன்றும் ஈக்குவல் டு. ஸோ இந்த ஃபுல் வேல்யூஸையும் ஆட் பண்ணால் 2410 வரும். ஸோ இந்த பாக்ஸ் வேல்யூஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸ் நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் மீன் மெத்தடில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சம்மேஷன் FDI ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2410 சொல்லிட்டு. கேபிட்டல் N நமக்கு தெரியும், ஃபுல்லாக கண்டுபிடிச்சி. கேபிட்டல் N சம்மேஷன் F 14 தெரியும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிச்ச அந்த கேல்குலேஷன் இதுக்கே தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் மெத்தடுக்கு ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் ஆஃப் சம்மேஷன் FI DI ஸ்கொயருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2410 பை. ஸோ N வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 40.
ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், கேன்சல் 0 0 வேணால் இதில் உள்ளே கேன்சல் பண்ண முடியும். பேலன்ஸ் என்ன பாருங்கள் 241/4. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், ஜென்ரல் டிவிஷனில் தான் டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம 4 டேபிளில் டிவைட் பண்ணுறோம். 241 4 டேபிள். ஸோ 4 டேபிள் எப்போ வரும்னா 6 4s are 24 வரும். அதே மாதிரி நமக்கு 60 × 4 என்ன வரும் பாருங்கள் 0. 6 4s are 24. 240. ஸோ 60 × 4 240. சப்ராக்ட் பண்ணுங்கள் 1. பாயிண்ட்ஸ் வச்சு 0 சேர்த்துக்கோங்க. ஒரு 0வை கீழே கொண்டு வருவோம். ஸோ அப்போ என்ன வரும் 2 4s are 8. பேலன்ஸ் நமக்கு 2 வரும். ஸோ இப்போ என்ன இருக்குது 20 இருக்குது நமக்கு. ஸோ 20 நமக்கு 5 4s are 20 வரும். ஸோ 0 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரூட்குள்ளே டிவிஷனை 60.25. ஸோ இப்போ நம்ம லாங் டிவிஷனுக்கு போகணும். 60.25. ஸோ லாங் டிவிஷனை இந்த ரெண்டு இடத்துல நாம் தான் நம்பர் போட போகிறோம். ஸோ நமக்கு 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 8 8s are 64 அதிகமாக போயிடுச்சு. அப்போ 7 7s are 49 தான் நமக்கு லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கும். 7 7s are 49, 8 8s are 64. ஸோ இது ரெண்டில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அங்கே இருக்கிற 60 தான், 7 7s are தான் யூஸ் பண்ணணும். ஸோ 7 7s are 49. பேலன்ஸ் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். 60 - 49 11. ஸோ நம்ம எப்போ என்ன பண்ணணும், இங்கே பாயிண்ட் வேல்யூ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இங்கேயும் பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். 2 வேல்யூஸை தான் கீழே கொண்டு வரணும். ஸோ அடுத்த 2 வேல்யூஸை கீழே கொண்டு வரணும். ஸ்கொயர் ரூட்டில் 25 கீழே கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இங்கே என்ன நம்பர்ஸ் இருந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14. ஸோ 14 பக்கத்தில், அதாவது 141 × 1 மல்டிபிளும் மல்டிபிள் வேல்யூஸும் லாஸ்ட் டெசிமல் வேல்யூ மல்டிபிளும் ஒரே மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டே வரணும். ஸோ இதுக்கு நியரஸ்ட் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 1லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம 6 7 அந்த மாதிரி ட்ரை பண்ண தான் வரும். ஸோ நான் 6 6s are 36. ஸோ பேலன்ஸ் 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 6 4s are 24. 24 + 3 27. ஸோ 7 நீங்கள் யோசிங்க. பேலன்ஸ் 2. 1 6 is 6. 6 + 2 8. 876. நெக்ஸ்ட் நம்ம 7 ட்ரை பண்ணி பார்ப்போம். 7 7s are 49. பேலன்ஸ் 4. 7 4s are 28. 28 + 4 32. பேலன்ஸ் 3. 1 7 is 7. 7 + 3 10. 1029 வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 8 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 8 8 நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு நியரஸ்ட்டாக வேல்யூ கிடைக்கும். 8 8s are நமக்கு 64 வரும். பேலன்ஸ் 6. 8 4s are 32. 34 + 6 38. பேலன்ஸ் 3. 1 8 is 8. 8 + 3 11 வரும். 1184. ஆனால் நமக்கு 1125 தான். ஸோ அப்போ நியரஸ்ட் எது இருக்குது பாருங்கள் 1029. 7 தான் இப்போ நம்ம போடணும். மேலே குவாஷன்ட்லேயும் இங்கே பக்கத்துலேயும் 7 போடுங்க. 1029 வரும் நமக்கு. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ண நமக்கு 96 வரும். ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சதால இங்கே நிறையா ஜீரோஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸ்கொயர் 2 வேல்யூஸாக இருக்கும்போது நெக்ஸ்ட் 2 zeros நம்ம கீழே கொண்டு வருவோம். ஸோ ஆல்ரெடி இந்த 2 வேல்யூஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம 7 தான் மல்டிப்ளை பண்ணோம். இந்த 7 மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 2s are 14 வரும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 டெசிமல் வேல்யூஸ் தான் வந்ததுன்னா 7 2s are 14 இருக்குது நமக்கு. 14 வந்துச்சு. நம்ம என்ன பண்ணணும், அந்த 4 இங்கே போட்டுட்டு 14 இருக்குல்ல, இந்த 4 இந்த இடத்துல போட்டு இந்த 1 என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது 154 மாறிடும் நமக்கு. ஸோ 154 நம்ம போடணும். அப்போ இங்கே 154. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பிளேஸில் 1 2 3 கால்குலேட் பண்ணி பார்த்துட்டே வரணும். ஸோ நியரஸ்ட்டு ஐ திங்க் 5 or 6 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 5 நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 6 ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிவிட்டேன். 5 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 7725, 6னா 9276, 8னா 10829 வருது. ஸோ நியரஸ்ட் நமக்கு 900 600க்குள்ளே தான் கிடைக்கணும். அப்படின்னு பார்த்தா நமக்கு 6 தான். இது ரொம்ப கம்மியாக இருக்குது. 900 அது க்ளோஸ்டாக இருக்குது. 7 வந்து
வேல்யூஸ் ரொம்ப பிக்கஸ்ட்டாக 10,000 கிட்ட போகுது. ஸோ அப்போ 6 தான் யூஸ் பண்ண போகிறோம். குவாஷன்ட்லேயும் 6, பக்கத்துலேயும் 6 போடுங்க. நமக்கு வந்த ஆன்சர் 9276. ஸோ நமக்கு இந்த குவாஷன் தான் தேவை 7.76. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க 7.76. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர்ஸ். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி போடுங்க. பாக்ஸ் வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு தெரியும் குரூப்டு மெத்தட்னு சொல்லிட்டு. ஸோ குரூப்டு மெத்தடில் இந்த வேல்யூஸை போடுங்க. நான் யூஸ் பண்ண சேம் மீன் மெத்தட்லேயே யூஸ் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் அதே மாடலும் போடுங்க. எக்ஸ் வேல்யூ எஃப் வேல்யூ கொடுத்தாங்க, மீன் மெத்தட்லேயே போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸோ இல்லை வீடியோஸோ கிளியராக தெரியலனா பிரைட்னஸை கம்மியாக வச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.